ஹலோ ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கொரியன் லவ் ஸ்டோரி தான் கொண்டு வந்திருப்பேன். சும்மா ஸ்கூல் மிக்ஸ்டு, காலேஜ் மிக்ஸ்டு, அதே மாதிரி இப்போ நடக்கிற மாதிரியும் ஒரு ரியாலிட்டி மிக்ஸ்டும் காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில். படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்பவே இந்த படம் பிடிச்சிருந்துச்சி. ஸோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த படம் ரொம்பவே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஹீரோ பற்றி சொல்ல போனோம்னா, நம்ம ஹீரோ ஒரு பெட் ஷாப்போட ஒரு ஓனராக இருப்பான். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் பெட் ஷாப்புக்கெல்லாம் பெட்ஸுக்கெல்லாம் என்னாச்சும் அலங்கார பொருள், அதே மாதிரி சின்ன சின்ன டாய்ஸு, சின்ன சின்ன பொம்மைகள் சொல்லிட்டு பெட்ஸ்க்காக தன்னோட அர்ப்பணிப்பு பண்ணியிருப்பான். அதுதான் நம்ம ஹீரோ பண்ணுற வேலை. அப்படியே அவனோட பாஸ்ட்டை காமிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து தீவிரமாக படிச்சிருப்பான். அப்போ என்ன ஆகுதுன்னா, இவன் இதோட கடைசி தேர்ட் அட்டெம்ப்டாக கொடுத்துருப்பான். அப்போ டீச்சர்லாம் எவனா இவங்க தேர்ட் அட்டம் கொடுக்குறவன் எல்லாமே கை தூக்குங்கடா, ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஒன்றும் கிளியர் பண்ணனா எதுக்குடா தேர்ட் அட்டம்ப்டில் வரீங்கன்னு சொல்லிட்டு நல்லா கழுவி ஊற்ற நம்ம ஹீரோவும், நான் வெறிக்கொண்ட வேங்கை, நான் கண்டிப்பாக இந்த டைம் படித்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நானும் தேர்ட் அட்டம் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்ல, நம்ம ஹீரோவுக்கும் திட்டு விழுது, அதே மாதிரி அவனுக்கும் பயங்கரமாக திட்டு விழுது. இங்கே பாருங்கடா, இங்கே நான் மணி வைக்கிறேன், காசு வைக்கிறேன், எவனாலாம் முடியல தயவு செஞ்சு இந்த மணி எடுத்து ஒழுங்காக ஓடி போயிடுங்க, தேவையில்லாமல் இங்கே என்ன டென்ஷன் எடுத்தீங்க, அவ்வளோதான், நான் உங்களை செஞ்சு வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட்டு போயிடுறாரு. அப்புறமா என்னது, நம்ம ஹீரோலாம் அந்த கோச்சிங் கிளாஸ்லாம் முடிச்சு சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தால் திடீர்னு ஒரு பொண்ணு தம்பி எனக்கு ஒரு பார்சல் பண்ணியிருப்பா, எனக்கு சேர்த்தி போட்டுப்பா, நூடுல்ஸ் சேர்த்தி போட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அறக்க பறக்க சொல்ல, ஏமா உனக்கு என்ன காசு கீசு எடுத்துடல, இல்லை நான் எடுத்துடல, நீ காசு பதில் நீ போட்டுக்கோ, நான் சாப்பிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு கம்மு நான் வந்தால் சாப்பிட்டா கம்முன்னு கிளம்பிட்டேன்ட்டா. நம்ம ஹீரோவுக்கு யாரா இந்த பைத்தியம் திடீர்னு வந்தால் திடீர்னு போனால் சொல்லி டென்ஷன் ஆகிடுது. சரின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறப்ப பார்த்தா அந்த பொண்ணு திரும்பி வந்துடுறா. இந்த பொண்ணுக்கு நம்ம லில்லின்னு பேர் வச்சிடலாம். ஸோ இந்த லில்லியும் கூட வர, அப்போ என்ன பஸ்ஸில் போகிறதுக்கு என்ன காசு இல்லையா அப்படின்னா, இல்லை நான் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம லில்லி என்ன கேட்குறேன், ஹீரோட பேர் கேட்டோடனே அவன் பேர் கொஞ்சம் புதுர்க்கமாக இருந்துச்சா, இதெல்லாம் எல்லாருமே வைக்கிற பேர் தான், இதெல்லாம் ஒரு பேர் அப்படின்னு சொல்லிட்டு பங்கமாக கலாய்ச்சி விட்றான். இவனுக்கு செம்ம டென்ஷனாக இருந்தால் ஹீரோக்கும், காசும் நம்ம பே பண்ணுறோம், நம்ம பேர் சொன்னால் நம்மளை கலாய்க்கிறான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணால் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு, உன் பேர் மட்டும் என்ன எலிசபெத் ராணினா இருக்குது, ஒன்று லில்லி ரொம்ப மொக்கையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பங்கமாக கலாய்ச்சி விட, அவளும் கம்முன்னு சிரிச்சுட்டு கம்முன்னு போயிடான். நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு போனால் அவங்க அப்பா ஒரு லெதர் ஷூ ஃபேக்ட்ரியை தான் வச்சுருப்பார். இட் மீன்ஸ் லெதர் செய்கிற பொருட்கள், லெதர் பேக்ஸு, லெதர் ஷூஸ் அந்த மாதிரி. அப்போ அவங்களோட அண்ணா, ஹீரோட அண்ணா அப்பா இங்கே பாருப்பா, இந்த கடையை விற்றுட்டு எனக்கு அமௌண்ட்லாம் கொடுத்துருங்க, நான் பயங்கரமாக ஷேர் மார்க்கெட்லாம் இன்வெஸ்ட் பண்ணி பயங்கர கோடீஸ்வரன் ஆனேன் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ வருவான். உடனே அவங்க அண்ணனும், ஆமாம் இந்த 3வது இந்த இதில் வந்துருச்சு பார், இவன் இந்த டைம் மட்டும் என்ன கிளியர் பண்ணிட்டு இது பண்ணிட்டு போகிறான்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு செம்ம டென்ஷன். ஆமாம் இவன் அப்படியே நம்ம ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே நெக்ஸ்ட் டாட்டா பில்லா டாட்டா அம்பானி மாதிரி ஆக போகிறான், இவன் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பியும் கலாய்ச்சோட, அதாவது ஹீரோவும் கலாய்ச்சோட 2 பேருக்குமே என்ன ஆகுது, அவனாக முட்டிக்குது. நீனும் இந்த உலகத்தில் பார்க்கலடா, வெளியிலேருந்து பாரு, அப்போ தான் அவன் கஷ்டம் தெரியும் அப்படின்ன உடனே இவன் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், போய் மாங்க உட்காந்து படிக்கலான்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கிறேன். திடீர்னு பார்த்தா ஒரு ஈக்குவேஷனு, திடீர்னு ரன்னிங் ஈக்குவேஷன் மாதிரி, திடீர்னு இந்த ரன்னிங் ஈக்குவேஷனில் ஒரு லவ் ஸ்டோரி வச்சுருக்கான் பார்த்தீங்கன்னா டைரக்டர். அப்படியே உடனே ஃப்ளாஷ்பேக்கு போக அப்படியே நம்ம ஹீரோ குடுகுன்னு ஓடி டபக்குன்னு கீழே விழுந்தா டக்குன்னு ஒரு பொண்ணு ஹேண்ட் கர்ச்சீப் தரா, இது மாதிரி இந்த நீ சரி பண்ணிக்கோ, அடிபட்டுச்சுன்னொடனே, இல்லை நீ வேறு டீம், இப்போ பாரு நான் ப்ளூ டீமுக்காக மாறிட்டேன், உங்கள் டீம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மாற்றி டக்குன்னு ஹேண்ட் கர்ச்சீப் கொடுத்தோடனே காதல் அப்படியே மலர ஆரம்பிச்சிட்டு நம்ம ஹீரோக்கு. திடீர்னு இந்த ஞாபகம் என்ன பண்ணுறான், அடுத்த நாள் அவன் ஃப்ரெண்டை போய் பார்த்து, டேய் எனக்கு திடீர்னு இந்த ஈக்குவேஷன் பார்த்தோன்னே இந்த லவ் ஸ்டோரி ஞாபகம் வந்துச்சுடா, அந்த பொண்ணோட பேர் இதுதான், ஸோ அந்த பொண்ணுக்கு நம்ம ஜாஸ்மின் பேர் வச்சிடலாம், ஸோ அந்த ஜாஸ்மின் இவ தான், ஸோ நீ என்ன பண்ணுற, இந்த ஜாஸ்மின் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு சர்ச் பண்ணினோடனே அந்த ஃப்ரெண்டும் தேடி கண்டுபிடிச்சி கடைசியில் கண்டுபிடிச்சிருவான் எங்கே சீட்டில் இருப்பான்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அட்ரஸும் கண்டுபிடிச்சிருவான். இவன் என்ன பண்ணுவான், இப்போ அந்த ஜாஸ்மினோட ஃபேமிலி காமிப்பான், அதாவது ஹீரோயினோட ஃபேமிலி. ஸோ ஹீரோயினுக்கு அம்மா, அதே மாதிரி ஜாஸ்மின் தான் ஹீரோயின். நெக்ஸ்ட் ரோஸுன்னு சொல்லிட்டு அவளோட தங்கச்சி இருப்பாள். ஸோ இந்த ரோஸும் அவங்க அம்மாவும் என்ன பண்ணுவாங்க, ஒரு புக் ஷாப் வச்சு நல்லா ரொம்ப வெல் செட்டிலாக நடத்திட்டு இருப்பாங்க. அப்போ ரோஸ் என்ன ஆகும், நம்ம ஜாஸ்மினுக்காக ஹாஸ்பிட்டல் போவோம். என்னென்னு பார்த்தா ஜாஸ்மினுக்கு ஃபஸ்ட் இயரில் காலேஜ் சேர்ந்தோன்னு ஒரு பெரிய காலேஜ் தான் அது சேர்ந்து கொஞ்சம் நாள் ஆகுது, ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ரொம்ப படுத்து படிக்க, அதே மாதிரி அவளால் டக்குன்னு பேச முடியாது, பெருசாக எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகுது, திடீர்னு ஒரு லெட்டர் ஒன்று வருது. அந்த லெட்டரை பார்த்தோன்னே நம்ம ஜாஸ்மினுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது, என்ன நம்மளுக்குலாம் ஒரு லெட்டர்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ தான் எழுதியிருக்கான். என்ன எழுதியிருக்கான்னா, ஹலோ நான் இந்த ஸ்கூலில் படித்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டச்சிங்காக எழுதுனோடனே நம்ம ஹீரோயினுக்கு அது ஞாபகமே இல்லை. ஸோ அதை என்ன பண்ணுறா, டக்குன்னு எழுதியெல்லாம் பேச முடியாதுல்ல, அதனால் டக்குன்னு கண் அசைவுலையும் டக்குன்னு சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்லையும் முன்னாடி போர்டு இருக்கும், அதை வச்சு நம்ம ரோஸ் என்ன பண்ணுறா, அதாவது ஜாஸ்மினோட தங்கச்சி இல்லை எனக்கு உன்னை யாருன்னு தெரில, எனக்கு ஒரு ஞாபகம் இல்லை அப்படின்னு எழுதுறான். ஸோ ரோஸும் என்ன பண்ணுறான், நான் சரி இதை போஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிடறான்.
அப்புறமா ரோஸ் வந்து அவங்க கடைக்கு போயிட்டு உட்காரப்ப பார்த்தா ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருப்பான். 24/7 மாதிரி. ஆம்புலன்ஸ் டிரைவர் கூட கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். ஆனால் இவனுக்கு வந்து படிக்கவே பிடிக்காது. உன்னோட ஆசை என்னடா, வேர்ல்டு ஆசை என்னடா அப்படின்னு அவன் மவுண்ட் எவரெஸ்ட் ஏறணும், நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும், ஒரு அழகான பொண்ணை கட்டிக்கணும்னு பார்த்தா இவன் நான் வந்து வாழ்நாள் சாவறதுக்குள்ளார 1,00,000 புக்ஸை படித்தேன், ஒரு நாளைக்கு 5 புக்ஸை படிக்கணும் அப்படின்ன உடனே இவளுக்கு என்ன டென்ஷன் ஆகிடுது. ஒரு பைத்தியக்காரன் நீ எதோ ஒன்று பண்ணு. அப்புறமா நம்ம ரோஸ் என்ன பண்ணுறா, அடுத்த நாள் போஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறா. பட்டுனா அவனுக்கு மனசு கேட்கல. இவன் என்ன பண்ணுறான், டக்குன்னு கதையை வந்து லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிட்டு, இல்லை எனக்கு வந்து உன்னை தெரியும், ஆமாம் நீ உன்னை வந்து ஞாபகம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி உடனே நம்ம ஹீரோ கிடச்சுன்னு ஒரே தக்கத்தை குதிக்கிறான். உடனே வந்து அவன் ஒரே புன்னகையாக அவன் வாழ்க்கையில் வராத ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவனுக்கு வந்து இந்த லெதர்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும். சின்ன சின்ன பொம்மைலாம் நிறையவே செய்வான், அதாவது பாஸ்ட் டென்ஸில். அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு பொம்மை கிச்சனை வந்து ரெடி பண்ணி நம்ம ஜாஸ்மினுக்காக அனுப்பான். ஜாஸ்மினுக்கும் ரோஸ் என்ன பண்ணுவோம், அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னே நம்ம ஜாஸ்மின் வந்து ரொம்ப சந்தோஷமாயிடும். ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம். பட்டுனா இந்த கிஃப்ட் வந்து அவளுக்கு ரொம்பவே ஒரு ஆறுதலான ஒரு கிஃப்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி லெட்டர்ஸும் வந்து அடிக்கடி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம ஜாஸ்மினால் படிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஜாஸ்மினோட தங்கச்சி ரோஸ் வந்து படித்து காமிப்போம் ஒவ்வொரு இதுவுமே. ஆனால் ரோஸுக்கு என்ன ஆகும்னா, என்னடா இவங்க லவ் ஷோ வந்து ரொம்ப இதாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு இவளே ரோஸை வந்து அங்கங்கே லைட்டில் ட்விஸ்ட் பண்ணி விட்டு ஹீரோவுக்கு வந்து லெட்டர் அனுப்பான். ஸோ நம்ம ஹீரோவும் படிச்சு போய் நல்லா என்ஜாய் பண்ணுவான். கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம ஹீரோவும் மாடியில் இருப்பானா. அப்போ அந்த லில்லி பொண்ணு வந்து என்னப்பா க்ளவுட்ஸ்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறியா அப்படின்னோடனே, இல்லை ஆமாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா டாக்கிங் வந்து போயிட்டே இருக்குது. அப்போ என்ன அது சரி 2 பேருமே கிளம்பலான்றப்ப அங்கே ஒரு நியூஸ் பார்ப்பாலாம். இப்போ மீன்ஸ் டிவியில் நியூஸ் பார்த்தோன்னே இந்த ஹீரோவும் எங்கள் அண்ணனும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, அவங்க வந்து எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நம்ம ஹீரோக்கு வந்து டவுட் ஆகிடுது. என்ன இந்த லில்லி இப்படி சொல்கிறேன், அவங்க அண்ணன் எங்கே இருக்கான்னு, அவங்க என்ன செத்து போயிட்டான் அப்படின்னோடனே இவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஸோ அப்போ லில்லி என்ன கேட்பா, ப்ளீஸ் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என் கூடயே இருக்கா, எனக்கு வந்து ரொம்ப தனிமையாக இருக்க மாதிரி இருக்குன்னொடனே போய் பார்க்குறான். பட் ஆனால் அவங்க அம்மா இல்லை, அப்பா இல்லை, கூட அண்ணன் தம்பி யாருமே இல்லை. அப்போ தான் நம்ம ஹீரோக்கும் புரியுது, இந்த லில்லி வந்து ரொம்ப தனிமையில் இருக்கிறதுனால தான் வந்து என்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னோடனே நம்ம லில்லி மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு கேரிங் வந்து வர ஆரம்பிச்சிட்டு நம்ம ஹீரோக்கு. அதே மாதிரி 2 பேருமே நல்லா ஜாலியாக வந்து டைம்ஸும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம லில்லி என்ன சொல்கிறா, எங்கள் அப்பா வந்து எக்கச்சக்க ஒய்ஃப் வந்து வச்சுருப்பாங்க, 5-6 டைம் கல்யாணம் பண்ணுவார், 5-6 டைம் டைவர்ஸ் பண்ணுவார். ஆனால் பரவாயில்ல, எங்கள் அம்மாவை டைவர்ஸ் பண்ணுறப்ப நல்லா ஒரு வெல் செட்டில்டான ஒரு அமௌண்ட் கொடுத்து தான் டைவர்ஸ் பண்ணாங்க. எங்கள் அம்மாவும் கிளம்புறப்ப அந்த அமௌண்ட் எல்லாமே எனக்கும் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு தான் நான் கொஞ்சம் ஜாலியாக வந்து செலவாச்சும் பண்ணியிருக்கிறேன், இல்லைனா அவ்வளோதான் நான் வந்து நடுத்தரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபன்னாகவே இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லியிருக்கிறேன். நம்ம ஹீரோக்கு இது கேட்டு சிரிக்கிறதா அல்றதான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே இருந்திருக்கிறேன் நம்ம ஹீரோவும். அதுக்கப்புறம் அடிக்கடி வந்து 2 பேருமே ரொம்ப ஜாலியாக வந்து மீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம லில்லிக்கு வந்து இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோ தான். அப்போ என்ன அது, நம்ம லில்லி ஏதோ கேள்வி கேட்க, உனக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிக்கணுன்னே, எனக்கு வந்து ஓஷன் பிடிக்கும், ஆனால் அது வரைக்கும் நான் ஓஷன் போனதே இல்லை நம்ம ஹீரோ சொல்ல. உடனே நம்ம லில்லி என்ன பண்ணுறா, வா டக்குன்னு போகலான்னு சொல்லிட்டு டக்குன்னு கூப்பிட்டு போயிட்டு ஓஷனில் 2 பேருமே செம்ம என்ஜாய் பண்ணிட்டு அந்த சில ஷெல்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிற்பி, அந்த சின்ன சின்ன அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறா, நம்ம ஜாஸ்மினுக்கு வந்து எடுத்து அனுப்பிச்ச ஆரம்பிச்சிடறான். எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு அனுப்பிச்சோடனே நம்ம ரோஸ் என்ன பண்ணுவோம், அது ஒவ்வொன்றும் எடுத்து ரொம்ப அளவாக வந்து ரசித்து நம்ம ஜாஸ்மின் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒன்று ஒன்றா சொல்லியிருப்பாள். இது வந்து இதுன்னு சொல்லிட்டு காதலாக வச்சு ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணியிருப்பாள். நம்ம ஹீரோயினுக்கும் அதாவது நம்ம ஜாஸ்மினுக்கும் வந்து நாட்கள் குறைஞ்சிட்டே இருக்கும். அப்போது ஜாஸ்மின் என்ன சொல்லுவாள் அந்த ரோஸ் கிட்டே, நான் வந்து அவனை மீட் பண்ணணும் ப்ளீஸ், அவனை மீட் பண்ண அரேஞ்ச் பண்ணணுன்னே நம்ம ரோஸ் என்ன பண்ணுவோம், சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்க்கான்னு சொல்லிட்டு அந்த லெதர் ஃபேக்ட்ரிக்கு போவோம். அந்த லெதர் ஷாப் போய் பார்த்தோன்னே அங்கே நிறைய பொருட்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ஆனால் நம்ம ரோஸ் என்ன பண்ணுவாள், சரி வேணான்னு சொல்லிட்டு திரும்பி கிளம்பி வந்துடுவான். அதே சாக்கில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், நம்ம ஹீரோயினை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த புக் ஷாப்புக்கு வருவான். பார்த்தா அந்த புக் ஷாப்பில் வந்து 2 பேருமே இருக்க மாட்டாங்க, அவங்க அம்மாவும் இருக்க மாட்டாங்க, அந்த ரோஸ் இந்த ஹீரோயினோட தங்கச்சி இருக்க மாட்டாங்க. என்னடா இது கதையில் வந்து ட்விஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி போயிடுவான். அப்போ என்னது, அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சி அதாவது ரோஸும் வந்து காரில் வரப்போ அவங்க அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. எல்லாமே போச்சு, எங்கள் ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு என்னால் வாழ்க்கை தர முடியல, செகண்ட் பொண்ணு வந்து எக்ஸாம் படிக்க முடியாமல் இப்படி கடையாக வச்சு இது பண்ணியிருக்கிறா அப்படின்னோடனே, இதெல்லாம் விடுமா, நம்ம வாழ்க்கையெல்லாம் இப்படி தான் இருக்கும், 1000 இருக்கும் அப்படின்னோடனே, இன்னும் உங்கள் அக்காவுக்கு வந்து ஒரே 1 மாதம் தான் டைம் இருக்குது, அதுக்கப்புறம் இறந்துருவான்னொடனே நம்ம தங்கச்சிக்கு அதாவது நம்ம ரோஸுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். நம்ம இன்னும் ஒரே 1 மாதம் தான் நம்ம அக்கா கூட இருக்க போகிறோமான்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிடும். அப்புறம் என்னது, நம்ம ஹீரோ வந்து அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறப்ப, இட் மீன்ஸ் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு போய் பார்க்குறப்ப பார்த்தா வீட்டில் அந்த லெதர் ஒன்றுமே இல்லை. எல்லாமே என்ன பண்ணுறாரு, அவங்க பையன் அதாவது அவங்க அண்ணன் வந்து டார்ச்சர் பண்ணதுனால எல்லாத்தையும் விற்றுட்டு அந்த காசு எல்லாமே வந்து அவங்க அண்ணன்கிட்ட கொடுத்து சில அமௌண்ட் வந்து இவர் வச்சுட்டு போயிட்டார். நம்ம ஹீரோக்கு வந்து இது கேட்டோன்னே செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அதே டைமில் வந்து நம்ம ஹீரோயின் அதாவது அந்த அம்மாவும் அந்த ரோஸ் வந்து காமிக்கிறப்ப எப்பவுமே ஒருத்தன் புக்கு படிச்சுன்னு இருப்போம் பார்த்தீங்களா. அப்போ அவங்க அம்மா வந்து என்ன கேட்பாங்க, ஏன்டா இப்போ எப்பவுமே புக்கு படிச்சுன்னு இருக்கணும்னு. இல்லை நான் ஒருத்தங்கிட்ட பேசின உடனே நான் வந்து கலாய்ச்சிட்டாங்க, நான் கலாய்ச்சனால நான் யார்ட்டும் பேசவே இல்லை, அப்போ வந்து நான் இந்த புக்கு தான் என்னோட ஃப்ரெண்டுன்னு ஒன்று நல்லா அசிங்கமாக திட்டி விட்டாங்க. வாழ்க்கையில் எதை பண்ணணுமோ அது வந்து இப்போயே பண்ணிடுறா, அப்புறமா டைம் கிடைக்கலாம், உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, என் ஜாஸ்மின் எடுத்துக்கோ,
வாழ்க்கையில் எவ்வளோ சாதிக்கணும் நான் இது பண்ணான். பட் ஆனால் நான் ஒரு பண்ண ஒரு சின்ன தப்பால் எல்லாமே போயிடுச்சு சொல்லிட்டு நல்லா திட்டினவுடனே அவனுக்கும் அப்போ தான் சூடு சொன்ன வந்து அவனும் நிறைய விஷயங்கள்லாம் ஒன்று பண்ணு சொல்லி வெளியே போட ஆரம்பிச்சிடுவான். அப்புறம் அந்த ஜாஸ்மின் என்ன பண்ணுவான், இந்த ஜாஸ்மினும் ரோஸும் வந்து வெளியில் வந்து சுற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா ரோஸ் தெரிஞ்சு போய்ட்டு இன்னும் 1 மாதம் தான் இருக்க போகிறான்னு சொல்லிட்டு வெளியில் போய்ட்டு அவங்க அக்காவுக்கு வந்து அழகழகாக ஃபோட்டோஸ் பிக்சர்ஸ் சொல்லிட்டு எடுத்து நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ சில ஃபோட்டோஸ் என்ன பண்ணுவான், இந்த ரோஸ் வந்து நம்ம ஹீரோவுக்கு அமுச்சுடுவான். நம்ம ஹீரோ வந்து ஜஸ்ட்டு ஒரு சைட் லுக்கில் பார்த்தோன்னே அப்படியே விழுந்து போயிட்டான். ஆள் எவ்வளோ அழகாக ஆஹா ஓஹோன்னு சொல்லி பயங்கரமாக வர்ணிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ என்னது ரிட்டன் லெட்டர் அனுப்புகிறப்ப மோஸ்ட்லி இந்த படம் வந்து ஃபுல்லாக லெட்டர் மூலிமா தான் வந்து கான்வர்சேஷன் நடக்கும். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், ஃபோன் நம்பரும் எழுதி சென்ட் பண்ணியிருப்பான். டக்குன்னு வந்து ஃபோன் வந்தோடனே ஆஹா ஹீரோயின் ஜாஸ்மின் தான் கால் பண்ணான்னு எடுத்து அட்டன் பண்ணால் பார்த்தா லில்லி. எனக்கு வந்து ரொம்ப தனிமையாகவே இருக்கேன், ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, ஸோ ப்ளீஸ் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வெளியில் வரியா, வெளியிலலாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னொடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கும் கொஞ்சம் சாஃப்ட் கேரிங் மனசு இல்லை. அதனால் என்ன பண்ணுவோம், நம்ம ஹீரோ வெளியே வந்துடுவோம். வெளியே வந்தோடனே இதுதான் வந்து என்னோடய எலிமெண்ட்ரி ஸ்கூல், என்னோடய ஸ்கூல் இந்த இடம், இந்த ஸ்கூலில் தான் வந்து நாங்கள் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் இப்போ வந்து அது வந்து பார்க்காக மாறி இருக்கும். ஸோ வந்து ஒவ்வொன்றா சொல்லினே இருக்கிறப்ப அப்போ நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருது நம்ம லில்லி வந்து நான் என்னை வந்து ஒன் சைடாக ஹீரோ வந்து ஒன் சைடாக லவ் பண்ணனோடனே இவனுங்க பாரு எனக்கு வந்து தப்பாக நினச்சிக்காத, இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை உன் மேலே, நான் வந்து இன்னொரு பொண்ணை வந்து விரும்புகிறேன், அவள் வந்து என்னோடய ஸ்கூல் மெட்டுனோடனே 2 பேருமே வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க. அப்போ வந்து ஏன் உனக்கு வந்து ஏன் மேலே இன்ட்ரெஸ்ட் வரலன்னொடனே இல்லை அது வந்து நான் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன், நீ வந்து ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வந்து சொல்லி முடிச்சிடும். இப்போ அப்படியே ஜாஸ்மினோட கண்டிஷனை காமிப்பாங்க. பார்த்தா அவளோட அந்த 1 மந்த் டைம் வந்து முடிஞ்சு போயிடுது. அவளும் வந்து இறந்துருவான். அப்போ வந்து ரோஸாலையும் அவங்க அம்மாவாலையும் வந்து தாங்கவே முடியாது. ஏன்னா ஜாஸ்மின் வந்து ஒரு உயிருக்கு உயிராக வந்து நினச்சிருப்பா அவள் தங்கச்சி. பட் ஆனால் கடைசியில் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ரோஸுக்கு வந்து ரொம்பவே மனசு கலங்கி போயிடும். அவளும் வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவா. என்ன தான் இருந்தாலும் இது வந்து தாங்க வைக்கவே முடியாது நம்ம ரோஸால். அந்த ஃபியூனரல்லையும் போயிட்டு அந்த லெட்டர்ஸ்லாம் வந்து இருக்கும். கடைசியாக வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதி அனுப்பணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த லெட்டர் கூட இவன் வந்து ஓப்பனும் பண்ண மாட்டான். அந்த லெட்டர் வந்து ஹீரோக்கும் வந்து சென்டும் பண்ண மாட்டான். ரோஸும் அவங்க அம்மா வந்து பேசினே இருக்கப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, நான் வந்து வெளிநாட்டு கொஞ்ச நாள் போயிட்டு வரேன், அப்போ தான் எனக்கு வந்து மனசு நார்மலாக இருக்குன்னொடனே அவங்க அம்மாவும் கிளம்பிடுவாங்க. அப்போ அந்த ஹீரோவும் அந்த அவங்களோட அண்ணன் இருக்கான் பார்த்தீங்களா, அவங்க அண்ணனும் வந்து 2 பேரும் மீட் பண்ணுறப்ப என்னது ஷேர் மார்க்கெட்டில் போட்ட பணம் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து லாஸ் ஆகிடும். லாஸ் ஆகிட்ட அப்புறம் அவனோட பொண்டாட்டியும் விட்டு போய்டும். அதே மாதிரி அந்த பசங்களும் வந்து அவன் ஒய்ஃப் வந்து கூட்டி போயிடுவான். அப்போ அந்த அண்ணங்காரன் வந்து உட்காந்து மாங்குன்னு சாப்பிட்டு போனால் நம்ம ஹீரோக்கெலாம் வந்து டென்ஷனே ஆகிடுது. ஏன்னா அவங்களாம் அறிவே இல்லையாடா, இவ்வளோ பணம் வந்து லாஸ் பண்ணிட்டு நல்லா வயிறு முட்டை திண்டியா, நீலாம் என்ன அப்படி இப்படின்னு சொல்லி கழுவி ஊற்ற நம்ம அண்ணன்லாம் வந்து எனக்கு சாப்பாடு தான் முக்கியம்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெளுத்து வாங்குறான். இப்போ எல்லோரும் வந்து காலேஜ் முடிச்சிட்டாங்க. அதாவது நம்ம ஹீரோ அப்புறம் அந்த லில்லி அவங்களாம் காலேஜ் முடிச்சுட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிட்டு 2 பேரும் நல்லா ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ண முன்ன சொன்ன மாதிரி இந்த பெட்ஸுக்கெலாம் வந்து டிசைன் பண்ணுறது அது மாதிரி ஷாப் வந்து ஓப்பன் பண்ணிட்டான். அதே மாதிரி சில அம்பர்லாஸ்லாம் டிசைட் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகான அம்பர்லாஸ்லாம் டிசைட் பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ 2 பேருமே பேசினே இருக்கப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணால் இந்த இதுக்கான உன்னோட கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்பர்லாவை கொடுக்குறான். பார்க்க ரொம்ப நார்மலாக இருக்கும். பட் ஆனால் ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே ஒரு யூனிவர்ஸே அந்த அம்பர்லாக்குள்ளே வந்து டிசைன் பண்ணியிருப்போம். அந்த லில்லியெல்லாம் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டுருவா. நான் வந்து இதுக்காக தான் நான் லவ் பண்ண ஆரம்பித்தேன், நீ என்ன தான் வந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாலும் உங்களுக்குள்ளே ஒரு சோகம் இருக்குது, அந்த சோகத்தை தான் நான் தீக்கணும்னு நான் நினச்சேன். பட் எனக்கு அந்த ஆண்டவன் இந்த வாய்ப்பை கொடுக்கல. பட் எனிவேஸ் நீ நினைக்கிற பொண்ணுக்கு வந்து கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக பேசிட்டு லில்லியை வந்து கிளம்பி போயிடுவாள். அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அவங்களுக்கு ஏற்கனவே படித்த ஸ்கூலில் போயிட்டு அதாவது அந்த ஜாஸ்மினோட டீட்டெயில்ஸ் பற்றி போய் கேட்கலான்னு சொல்லிட்டு போவான். பட் ஆனால் மோஸ்ட்லி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இல்லை சார் நாங்கள் வந்து அந்த ஜாஸ்மின் பொண்ணோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க முடியாது, ஹீரோயின்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல இவனு ரொம்ப கெஞ்சி கேட்குறான். அப்புறம் சரி ஜஸ்ட்டு எங்கே இருக்கான்னு மட்டும் தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு சும்மா கேட்டதுனால அவங்க வந்து அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க. அப்போ பார்த்த உடனே என்னாச்சு, சார் இவ வந்து இந்த இடத்துல இருந்தால் பட் ஆனால் இவ வந்து இறந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து தகவல் இருக்குன்னொடனே இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஹீரோ என்ன நினச்சிருப்பான், சரி ஹீரோயின் வந்து அதாவது ஜாஸ்மின் வந்து உயிரோடு தான் இருப்பா, நம்ம வந்து ஷாப்பெல்லாம் வந்து நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நம்ம போய் மீட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோ நினச்சிருப்பான். ஆனால் கதை வந்து டோட்டலாக வந்து உள்டானோடனே ரொம்ப சோகத்தை அப்படியே போயிடுவான். அதே சமயத்தில் நம்ம ரோஸை காமிப்பாங்க. ரோஸ் என்ன பண்ணுவாள், அந்த பெரிய ஷாப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பெரிய ஷாப் வந்து சின்ன ஷாப்பாக வந்து மாற்றிடுவாள். ஏன்னா அங்கே வந்து ரொம்ப காஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு வந்துடுவாள். அதே சமயத்தில் இந்த படிப்பு பையனை காமிப்பாங்க. எப்பயுமே படிப்புன்னு இருப்போம் பார்த்தீங்களா, டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆகிட்டேன். கேரக்டர் வந்து டோட்டலி சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த ரோஸோட அம்மா திட்டினதுனால இங்கே போகிறான் அங்கே போகிறான் செம்ம சேட்டை பண்ணுறான், நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே லைஃபே வந்து ஜாலியாக போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த படிப்பு பையன் தான் வந்து நம்ம ரோஸுக்கு வந்து அடிக்கடி ஹெல்ப் பண்ணியிருப்பான். அப்போ வந்து பயங்கரமாக கலைப்பான், என்னம்மா பொண்ணு உனக்கு இன்னும் பாய் ஃப்ரெண்டே கிடைக்கலையா. அப்போ அந்த படிப்பு பையன் என்ன சொல்லுவான், இங்கே பாரு உங்கள் அக்காவுக்கு வந்து நான் கடைசியாக ஒரு லெட்டர் வந்து படித்து காமிச்சேன். அதே மாதிரி ஜாஸ்மினும்
நம்ம ஹீரோ வந்து பேசிக்கிட்டாங்க. அந்த விஷயம் வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதியிருக்கோம். கடைசியாக அந்த லெட்டர் வந்து ஜாஸ்மின் எழுதியிருப்பா. அதை போய் நீ படிச்சியா இல்லையா அப்படின்னோடனே நம்ம ரோஸுக்கும் வந்து ஆர்வம் வந்துடும். ஏன்னா எங்கள் அக்கா வந்து இது மாதிரி லெட்டரில் எழுத சொன்னான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான் ரோஸு அவங்க அக்காவோட இடத்துக்கு போவாள். அங்கே போகிறப்பே அவளுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். நீ சப்போஸ் இந்த டைம் இருந்தால் உனக்கு வந்து 30 வயசு இருக்கும், என்னோடய பர்த்டே வந்து என்ஜாய் பண்ணியிருக்கலாம். அப்போ அந்த லெட்டர்லாம் எடுத்து படிக்கிறப்ப அப்படியே விஷுவலாக காமிப்பாங்க. அப்போ வந்து என்ன நடந்துருக்குன்னா பாஸ்ட் டென்ஸில் நம்ம ஜாஸ்மின் இருக்கான் பார்த்தீங்களா, ஜாஸ்மின் வந்து நம்ம ஹீரோ கால் பண்ணுவாள். கால் பண்ணோடனே நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சா எதுவும் ஜாஸ்மின் தான் சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், நீ எதுவும் பேசாத, நானே வந்து பேசுன்னு சொல்லிட்டு நான் வந்து உன்னை ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லவ் ப்ரப்போசல் வந்து இருப்பான். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷத்தோட கடைசியும் 31 டிசம்பர் அன்றைக்கி மழை பெய்கிறப்ப நான் இந்த இடத்துக்கு கம்பல்சரி இருப்பேன். மழை பெய்யுதோ இல்லையோ நான் வந்து இந்த இடத்துல கம்பல்சரி இருப்பேன். ஸோ மழை பெஞ்சால் நம்ம 2 பேருமே மீட் பண்ணி நம்மளோட லவ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். இதை வந்து அந்த லெட்டரில் இருக்கிறத படித்தோடனே நம்ம ரோஸ்க்கு வந்து ரொம்ப ஆர்வமாயிடும். ஒருவேளை அவன் வந்திருப்பானா இல்லை வந்திருக்க மாட்டானான்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் மார்க்லேயே தான் இருப்பான். சரி, நம்ம ரோஸ்க்கு வந்து ஒரு ஆர்வமாயிடும். சரி, அங்கங்கன்னு விசாரிச்சு இவனும் என்ன பண்ணுவான், சரி இந்த இடத்துக்கு போய் தான் பார்ப்போமே, மழை வருதோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு போவான். பட் அன்றைக்கி வந்து மழை வராது. சரி கிளம்புனான்னு சொல்லிட்டு ரோஸும் கிளம்புறப்ப அதே மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவையும் காமிப்பாங்க. ஹீரோ என்ன ஆகும், ஒவ்வொரு வருஷமாக கிட்டத்தட்ட அந்த ஜாஸ்மின் நடந்துடும் பார்த்தீங்களா, இவனுக்கு ஹீரோக்கு தெரியாது. அடுத்த 5 வருஷமாகவும் ஒவ்வொரு வருஷமாக நம்ம ஹீரோ வந்து அந்த டிசம்பர் 31 அந்த நைட்டு வந்து இந்த டைம் கரெக்டாக போயிட்டு உட்காந்துருப்பான். ஆனால் ஒரு டைம் கூட வந்து ஜாஸ்மின் வந்துருக்க மாட்டான். இருந்தாலும் வந்துடுவான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமாக போய் வெயிட் பண்ணுவான் நம்ம ஹீரோ. ஆனால் அவனுக்கு கிடச்சதுலாம் ஒன்லி ஏமாற்றம் மட்டும்தான். சரின்னு சொல்லிட்டு இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் காமிப்பாங்க. நம்ம ஹீரோ அதே மாதிரி டிசம்பர் 31 வரும், அதே மாதிரி இடத்துக்கு போய் வெயிட் பண்ணுவோம். பட் ஆனால் அந்த ஹீரோயின் ஜாஸ்மின் வந்திருக்க மாட்டான். சரி இவனும் கிளம்பலான்றப்ப பார்த்தா டக்குன்னு மழை பெய்ய ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் ப்ரெசன்ட் டென்ஸில் யாரும் இருக்கா, நம்ம ஹீரோயினும். அதே சமயத்தில் ப்ரெசன்ட் டென்ஸ் யார் இருக்கா, நம்ம ரோஸும் இருக்கா. ரோஸுக்கும் ஒரு ஆர்வம், சரி இந்த இடத்துக்கு வந்துடுவானா இல்லையான்னு சொல்லிட்டு. அங்கே போய் பார்த்தா கரெக்டாக வந்து நம்ம ஹீரோ அங்கே உட்கார, நம்ம ரோஸ் அப்படியே வர இந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ படத்தோட கான்செப்ட் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ ஜாஸ்மினும் ஹீரோ வந்து சேர மாட்டாங்க. இந்த ரோஸும் ஹீரோவும் சேர்றதுக்கு தான் படத்தில் இப்படி ஒரு கன்ஃபியூஷனாக வச்சுருப்பாங்க. ஆனால் படம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் வந்து ரோஸுக்கும் ஹீரோவுக்கும் தான் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கடைசியில் என்ன ஆகும், ரோஸும் ஹீரோவும் வந்து ஒன்றா சேர்ந்துருவாங்க. அதே மாதிரி அவங்களுக்குள்ளே இருக்க மிஸ்கால்குலேஷனை வந்து மறந்துடுவாங்க. இப்போ தான் வந்து பாஸ்ட்டை காமிக்கிறாங்க. அந்த ஸ்கூல் டேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ காமிக்கிறாங்க. அப்போ கூட அந்த சின்னதாக நம்ம ஹீரோ கடிப்பட்டுரும். அப்போ ஒரு பொண்ணு வந்து ஆயில்மெண்ட்லாம் கொடுப்பா, கர்ச்சீஃப்லாம் கொடுப்பாள். அப்போ காமிக்கிறப்ப என்னது, நம்ம ஜாஸ்மினோட டிஷர்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து நம்ம ரோஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாள். ஏன்னா டிஷர்ட் வந்து மிஸ்மேட்ச் ஆனதுனால நம்ம ரோஸ் வந்து ஜாஸ்மினோட டிஷர்ட் எடுத்து போனதுனால நம்ம ஹீரோக்கு யாரோட பேர் ஞாபகம் இருக்கும், ஜாஸ்மினோட பேர் தான் ஞாபகம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சின்ன வயசில் பெரிய கன்ஃபியூஷன் ஆகும். மொத்தம் நம்ம ஹீரோ யார் லவ் பண்ணுறான், ரோஸ் தான் லவ் பண்ணுறான். ஒரு சின்ன டிஷர்ட் மிஸ்கால்குலேஷனால் டோட்டல் கதையை வந்து மாற்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ கடைசியில் என்னாகும், 2 பேருமே ஒன்றா சேர்ந்துட்டு 2 பேருமே அவங்களோட லைஃப் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ரோஸும் நம்ம ஹீரோவும் வந்து அடிக்கடி சும்மா டேட்டிங்கு, அப்புறம் வெளியே சுற்றுறது, அதெல்லாம் காமிக்காமல் ஜஸ்ட் ஒரு லெட்டர் கான்வர்சேஷன் மூலியமாகவே ஒரு என்டையர் லவ் ஸ்டோரி, ஒரு என்டையர் படத்தை வந்து ரொம்ப அருமையாக எடுத்து முடிச்சிருப்பாங்க. பெருசாக பட்ஜெட் கிடையாது, பெருசாக ஆக்ஷனு மாஸ் சீன்ஸ் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஆனால் ரொம்ப ஸ்மூத் அண்ட் ஸ்வீட்டாக இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சுட்டு ரொம்ப குட் டச்சிங்காக இந்த படத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த படத்தை பற்றி உங்களோட கருத்து என்னன்ற கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.